சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமாக வெயில் இருக்குது. மோர் குடிக்கலைன்னா உயிர் வாழ முடியாது போல், அந்த அளவுக்கு வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குட்டீஸுங்களுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸோடனா சேர்த்து ஜூஸ் இல்லை மோர் ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சுட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மோர் தான் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எப்போவுமே பாக்கெட் தயிர் தான். நான் வந்து வீட்டில் தயிர் போடுறதே கிடையாது. பாக்கெட் தயிர் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால பாக்கெட் தயிரே வாங்கி வச்சுருக்கேன். அதுலேயே வந்து மோர் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் ஒரு 2 கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக மோர் ரெடி ஆயிரும். நான் வந்து 1 நம்பர் சோம்பேறி. அதனால் எனக்கு எப்படியெல்லாம் ஈஸியாக வேலை ஆகும்னு சொல்லி தோணுதோ அந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக வேலையை ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃப்ரூட்ஸே கொடுத்து அனுப்பிச்சுட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து கமலா ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். கமலா ஆரஞ்சா இல்லை ஆரஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த ஆரஞ்சு பழத்தை அது கூட ஒரு 4 திராட்சை இருந்துச்சு. சரி அதையுமே போட்டு டிஃபனுக்கு பேக் பண்ணியாச்சு. அது என்னமோ நான் டிஃபன் பேக் பண்ணலாம், அதை வந்து வீடியோ எடுக்கலாங்கிற நினைக்கிறேன்னைக்கெல்லாம் நான் வந்து பீட்ரூட் சாப்பாடு தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனாலேயே வந்து நான் என்ன சாப்பாடு செஞ்சேன்னு காட்டல. இன்றைக்கும் பீட்ரூட் சாப்பாடு தான். குட்டீஸுங்களெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்காவும் கிளம்பி போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம். போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வர்ற வழியிலேயே வந்து ஜாடிங்களை நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்ததையும் வந்து ஆசையாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஜாடி பார்த்துட்ருக்கேன், அது இருக்கா அப்படின்னு மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் கேட்ட ஜாடி எனக்கு கிடைக்கல. அக்கா மட்டும் 2 ஜாடி எடுத்தா. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஜாடி பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்போல்லாம் எங்கெல்லாம் ஜாடி இருக்கோ அதெல்லாம் போய் தேடி தேடி பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா பார்த்துக்கங்களேன். என்ன மாதிரி தான் நீங்களும் மாறிட்டீங்களான்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.